கிளாஸ் எடுக்கணும்னே எல்லாரும் போலீஸ் மேடம் கி ஜெய். இதுல வந்து சாங் இல்ல லைக் ஹீரோயின் நாட் லைக் தட். டாக்டர்ல ஹீரோயின் ரோலே சமகா. குட் பேட் அக்லிக்கு வந்து ஐ லவ்ட் இட். ஆமா, ஐ லவ் மாஸ் ஃபிலிம். பிரில்லியன்ட் ஃபிலிம். நான் ட்விட்டர்ல கூட போட்டிருந்தேன் ஆக்சுவலி பார்த்துட்டு. The way he performed, it's an extraordinary actor. நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரியான ஒரு பேரா இல்ல இந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கணும் இந்த படத்துல, இவங்களோட படத்துல அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும்ல. நான் நிறைய படங்கள் பார்க்கறதுனால கேக்குறேன். விஜய் சார் of course. இது out of the box இருக்கு suddenly. Oh, nice question. No. போக மாட்டீங்க. Love. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் தீப்ஷிகா தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன். மார்க் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விதமா பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்குள்ள சொல்லக்கூடிய மெசேஜை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய கேரக்டரை பத்தி நம்ம இதுக்குள்ள நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மார்க் உங்ககிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம்னு நினைச்சீங்க? மார்க் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனது, பியாண்ட் எக்ஸைட்மெண்ட். ஓகே. ஏன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ அது கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் ஆக போறோம், அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. அண்ட் த கோஸ்டார்ஸ் பார்க்கும்போது சுதீப் சார் இஸ் அ ஸ்டார் ஆக்டர். ஸோ அவர் கூட நம்ம பண்ணும்போது ஐ ஷுட் பி வெரி ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்ட்டு ஐ ஒர்க் ஆன் இட். ஒரு மாஸ் எலிமெண்டா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனுடைய ஹோம்வொர்க் இருக்கும்ல, அதுக்கு ரிஹர்சல் போயிருப்பீங்களா? டைரக்டர் சார் வந்து இஸ் a very practical person. He's a very practical and confident person. அவருக்கு வந்து ஒரு ஆக்டர் கிட்ட வந்து he knows what he can get ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து. ஸோ லைக்வைஸ் அவர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங்லேயே ரிசைட் எல்லாமே ஓகே. நான் திருப்பி ஐ மெட் him. திருப்பி நான் வந்து பார்த்துட்டு கேரக்டர் எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க, ஏன்னா அது எப்படி இருக்கு அது ஹோம்ஒர்க் பண்றதுக்கு கேட்டேன். அவர் வந்து ஈஸியா வந்து வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெருசா ஒன்றும் இருக்காது, சேசிங் தான் இருக்கும் அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம சேசிங்காச்சும் we have to be prepared அப்படின்னு சொல்லிட்டு தான் I took MMA classes, gymnastics, those things. Yeah, I practiced for it. அதுக்கப்புறம் but I loved the process. How do you feel right now? இயரோட எண்டிங்ல வந்து கர்நாடகால அந்த படம் வந்து ஒரு மாஸ் பிளாக் பஸ்டர். ஃபுல்லா நாங்க வந்து தியேட்டர் விசிட் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு. ஸோ அப்போ வந்து 31st அப்போ வந்து மார்னிங் வந்து பெங்களூர் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு சாரோட போயிருந்தோம். அதுக்கப்புறம் மைசூர் போயிருந்தோம். மைசூர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சிட்டி தான். அந்த சிட்டில எங்க பார்த்தோம் லாட் ஆஃப் கிரவுட் டு ஆமா படம் பாக்குறதுக்கு, சார் பாக்குறதுக்கு அவ்வளவு கிரௌட். வி ஸ்டக் இன் டிராபிக், எங்களால போகவே முடியல. எவ்ரிவேர் பீப்புள். ஆனா அது பார்த்துட்டு என் ஸ்டோரி எல்லாம் காமிக்கிறாங்க வெளியே இருந்த தேவஸ். அதுக்கப்புறம் கார் அந்த விண்டோலாம் வந்து வந்து ஓபன் தட்டிட்டே இருக்காங்க. லைக் அது நடுவுல ஸ்டக் ஆயிடும், கார் மூவ் ஆகவே இல்லை. கிளாஸ் இருக்குங்கன்னு சொல்லி கிளாஸ் இருக்கணும்னே எல்லாரும் போலீஸ் மேடம் கி ஜெய், போலீஸ் மேடம் கி ஜெய் அப்படின்னு சொன்னா இட் வாஸ் லைக் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஒரு இன்ட்ரோ அப்படிங்கும்போது ஒரு ஹீரோயின்கான இன்ட்ரோ வந்து எப்போதுமே எப்படின்னா ஒரு ஸ்டீரியோ டைப் ஆஃப் இன்ட்ரோஸ் இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் மாரி. ஓகே, ஹீரோயின் வராங்க, ஒரு அழகா பிளாசமான ஒரு ஷாட் வைக்கலாம்ப்பா, இங்க இருந்து ஃப்ளவர்ஸ் வரலாம், அந்த மாதிரியான விஷயம். இறங்கி வந்து அடிக்க அந்த ஒரு வாக், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. ஓகே, உங்களோட கேரக்டர் இதுதான் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்க உள்வாங்கிக்கிட்டு ஒரு ஆட்டிடியூட் டெலிவரி பண்ணிருப்பீங்களா? அப்ப டைரக்டரோட ரெஸ்பான்ஸ் அண்ட் கிச்சா சாரோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு? They appreciated. Okay. They liked it. Okay. So from the beginning ரெண்டு பேருமே எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போதே இது வந்து போதுமா இருக்கா, கரெக்டா இருக்கான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, யூ ஹேவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல்னு சொல்லும்போது ஓகே இது கன்வின்சிங்கா இருக்கு. அதே மாதிரி தான் டைரக்டரும் சொன்னாரு. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே. கிச்சா சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா ரீசெண்டா அந்த பிரஸ் மீட்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் பண்ணாங்க. அப்படி ஒரு கேள்வி கூட எங்களுக்குள்ள வரல, நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அவர் அப்படிதான், நீங்க சொல்லுங்க. Yeah, likewise, he's straightforward person.
அண்ட் இட் வாஸ் நைஸ். ரொம்ப இஸ் அ நல்ல ஒரு வைப். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவரோட கசீபோ இருக்கும், பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், அதுல வந்து மியூசிக் கேட்டுட்டு இருக்கோம். சீன்ஸ் எல்லாம் காமிப்பாரு கூப்பிட்டு, இந்த ஓகே மாதிரி வந்திருக்கு, ஷார்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு என்ஹான்சிங்கா இருக்கும். சரி, ம் அதுக்கப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம்னா அதுவும் சொல்லுவாரு, இந்த மாதிரி இருக்கலாம் ஸ்டைலிஷ் கேரக்டர். ஸோ ஹீ மேக் ஷுர் அந்த ஃபிலிம்ல எல்லா கேரக்டர்ஸும் கரெக்டா ஒர்க் ஆகுது. அதுவும் பண்ணுவாரு. ஷூட்டிங் கரெக்டா முடியுது, அந்த ஃபுல் கிரிட்ல நடக்குது ஷூட்டிங், அதுவும் ஹீ ஃபாலோஸ் அப். ரெஸ்பெக்ட் ஆஃப் பீங் அன் ஆக்டர், ம் மார்னிங்கே வந்துருவாரு. early morning, ஓகே come earliest actually. He's the first person to come in ம் to the shooting spot. So அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து we'll learn some punctuality, dedication, all those stuff. ஓகே And yeah. ஒரு படம் முடியும் போது நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிப்போம். ஸோ மார்க் முடிஞ்சு வெளில வரும்போது என்ன நீங்க லேர்ன் பண்ணீங்க? நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே lot of things. ஓகே Not that because when you work with the people who are experienced to your age, if I'm just 25, ம் they are like 25 years old experience ம் people. Even the production wise or whoever it is, they do and they help, and how they are grounded, ம் and all these things. So lot of learning experience, performance wise, and the way of approaching people. So all these things, yeah. ஒரு ஆக்ட்ரஸா ஸ்டோரிய பிக் பண்றதுன்னு இருக்குல்ல, இப்போ மார்க்குக்கு அடுத்தது அது மாதிரியான கதைகள் உங்களுக்கு வரதுக்கான தொடர்ச்சியா அதுலேருந்து நம்ம ஓகே நம்மளுக்கு தேவையான பிக் பண்றது இந்த இந்த கேட்டகரிஸ் நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் இருக்கும்ல, எனக்கு அதை சொல்லுங்களேன் ஒரு ஆக்ட்ரஸா. As an actor, I'm not a very particular person. ம் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஓகே இப்ப சம்திங் சம்டைம்ஸ் ஃபிலிம் மைட் ரீச் அஸ், இல்ல நம்ம ஃபிலிம் ரீச் பண்ணணும். ஸோ எனிதிங் எக்ஸைட்டிங், வென் யூ லிசன் டு த கதை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் ம் இது ஒர்க் ஆகும். மார்க்ல வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் நான் போல, அந்த இடத்துக்கே போல. ஓகே ஏன்னா தேர் ஆல்ரெடி a successful team. ஆ When the offer comes from Satyajyoti, it is gonna be a good film. கரெக்ட் It is not that I could choose something in that. That is how I chose it. ஓகே சிலர் வந்து கேட்டாங்க, இதுல வந்து சாங் இல்ல, லைக் ஹீரோயின், நாட் லைக் தட். For me, it's a role where you can perform as a strong woman. ம் That is how I saw it. Mm. And I made sure it is looking like as it is. First of story da, content matters. ஓகே Always, it's all about content. Content should work. ஓகே And also, with put together the team, the technical crew, actors who was working in it. Mm. So right from the script, everything. It's not only for the film. It's not only about actors or production, whatever. It's completely everything should work in a film. Okay. Music, visualization, performance, all together. Okay. That is how film works. No? தமிழ்ல தொடர்ச்சியா எப்ப எதிர்பார்க்கலாம், அடுத்தடுத்து எதிர்பார்த்துடலாமா? Yeah, of course. கண்டிப்பா. ஓகே இதுமே மார்க்கும் is also a Tamil film. Yeah, yeah. From Satyajyoti and from the Tamil director. It's also a Tamil film, and yeah. நான் சில ஆக்டரோட நேம் சொல்றேன், Mm. இவங்க கூட இந்த மாதிரியான கேரக்டர் எனக்கு பண்ணா நல்லா இருக்கும். லைக் ஒரு ஒரு சும்மா ஒரு கேம் தான், ஓகேவா? உங்களுடைய டிசிஷன் தான். ஓகே ஃபர்ஸ்ட் தனுஷ் சார் கூட. Of course, as his pair only. ஓகே என்ன மாதிரியான கேரக்டரா இருக்கணும் அது? அந்த Dhanush sir வந்து constantly is choosing the best Mm. films, scripts. எல்லாமே recently, if you have seen most of the films, or like it has a good story. திருச்சிற்றம்பலம், lot of films Okay. like that. எல்லாமே அடுத்தடுத்து நல்ல படங்கள் தான். Mm. So likewise in that order, any which. எனி ஓகே சோ அவருடைய லைன் அப்ல இருந்து நான் ஓகே தான் ஆமா. அப்படிங்கிற மாதிரி. அஜித் சார் கூட. அஜித் சார் கூட. Of course, I don't know what to say. Any role with Ajit Any sir, role. I would. ஓகே அது I like Ajit sir. actually. அப்படியா? ஓகே எந்த படத்துல உங்களை லைக் ஒரு படம் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும்ல? Good Bad Ugly. குட் பேட் அக்லி. ஓகே ஐயோ, Good Bad Uglyக்கு வந்து I loved it. ஆ ஆமா, I love mass films. ம் So நான் வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். பட் நான் என்னன்னா பிவிஆர்ல மோஸ்ட்லி மாஸ் தியேட்டர்ஸ்ல தான் ஐ விஷ் டு வாட்ச் ஃபிலிம்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும். ஆ அப்போ வந்து பிவிஆர்ல பார்த்துட்டு எவ்ரிபடி வாஸ்
மோஸ்ட்லி மாஸ் தியேட்டர்ஸ்ல பீப்புள் வில் ஸ்க்ரீம் அண்ட் டான்ஸ் அண்ட் ஆல். ஆமா இதுல வந்து சைலண்டா பாப்பாங்களா, இந்த படம் செம மாசா இருக்கு, ஆமா என்னால கண்ட்ரோல் என்னன்னு கைதட்ட போயிட்டீங்க. எனக்கு வந்து ஐ வாஸ் ஸ்க்ரீமிங். நான் சார் வருது ஒரு ஒரு ஷார்ட்டுக்கும் நான் வந்து ஸ்க்ரீம் கத்திட்டே இருந்தேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பாக்க படத்தை பாக்குறத விட்டு என்ன பார்த்துட்டு இருந்தேன். லைக்வைஸ் நான் பார்த்துட்டு என்ன யாரும் கத்த மாட்டீங்க, கிளாப் பண்ண மாட்டீங்க, எனக்கு பத்தல. அப்படிதான் ஐ வென்ட் ஃபார் தி செகண்ட் ஷோ. ஓகே இந்த மாஸ் தியேட்டர். நைஸ் நைஸ் நைஸ். போயிட்டு அங்க அந்த வைப் பண்ணாதான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அப்பதான் எனக்கு அன்னைக்கு டே. நைஸ் நைஸ் நைஸ். துல்கர் சல்மான் சார். துல்கர் சல்மான் சார் அஃப்கோர்ஸ் லைக் நீங்க என்ன ஆக்டர் சொன்னாலும் அஃப்கோர்ஸ் தேர் பேர் ஒன்னே. ஓகே இட்ஸ் a good actor. ரீசன்ட்லி இந்த படம் what is it? காந்தா. காந்தா brilliant film. நான் ட்விட்டர்ல கூட போட்டிருந்தேன் ஆக்சுவலி பார்த்துட்டு. The way he performed, it's an extraordinary actor. I would say maybe in future if I wish to get a film like that, அது போதும். நைஸ். ஓகே சோ இப்போ சொல்ல போறவர் வந்து ஃபைனல் படம்னு சொல்லிட்டாங்க, பட் தெரியல. விஜய் சார். Of course கண்டிப்பா who would say எனக்கு இந்த ஒரு ஆன்சர் தான் இருக்கு, வேற ஆன்சர் இல்ல ஆஃப் கோர்ஸ் பண்ணுவோம். பட் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரியான ஒரு பேரா இல்ல இந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கணும் இந்த படத்துல, இவங்களோட படத்துல அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும்ல. நான் நிறைய படங்கள் பார்க்கறதுனால கேக்குறேன். விஜய் சாரோட அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் மாதிரி ஒரு ஃபிலிம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த சாங்ஸ் அண்ட் ஆல் அப்பவே வந்து அந்த சாங்ல அப்படி டில்லோ அந்த மாதிரி. ஓகே சோ அந்த மாதிரி சூப்பர். சிம்பு சார். சிம்பு சார் அஃப்கோர்ஸ் நைஸ். இப்ப கூட அரசன் மேபி சம்திங் லைக் தட், ரா அண்ட் ரஸ்டிக். ஓகே நைஸ். அப்ப நான் பக்கெட் லிஸ்ட் நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல எந்தெந்த டைரக்டர் கூட நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது லிஸ்ட் இருக்குமே, அதை சொல்லிருக்கீங்க? அஃப்கோர்ஸ் அப்படி பார்த்தா நிறைய லிஸ்ட் இருக்கு. ஒரு டாப் 5 மைண்ட்ல இருக்குதுன்னா ஆவேஷம் டைரக்டர். ஓ நைஸ். யா ஜித்து மாதவன். ஆமா ஏன்னா வந்து ரோமன் சாமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆவேஷம் சொல்லவே வேணாம், தரமான படம். ஆமா. ஓகே சோ ஜித்து மாதவன் for sure. And வெற்றிமாறன் sir, of course. Everybody has a dream. And Madon Ashwin, Maveeran and Mandela director. ஆமா. He's a good director. And I always wanted to do entertainment and the kind of காமிக் ரோல். ஓகே அப்படின்னா நெல்சன் சார் சொல்லுவேன். ஏன்னா டாக்டர்ல ஹீரோயின் ரோலே செமையா இருக்கும். அடி வாங்குறதுல இருந்து அழகா இருக்க பொண்ணுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்றது. அந்த காமெடி வந்து கொண்டு வரணும் ஸ்கிரீன்ல. சோ அது மாதிரி மேபி சம்திங் லைக் தட் நடக்கும். ஆமா நைஸ். கிச்சா சார்ட்ட இந்த ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்களா, பிக் பாஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க அப்படி? என்ன சொல்லுவாங்க? It happens is like அவர் already I think 12 is happening. For him it is like cakewalk maybe because he has crossed 12 episodes. He knows a lot of things. He's a kind of mentor kind of person. Okay. People ask him suggestions what to do, all these things. He's very good in that. If in case big boss உங்களுக்கு வருது opportunities, போவீங்களா? Oh nice question. No, போக மாட்டீங்க. நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன், எனக்கு பிக் பாஸ் குள்ள விடாதீங்க. ஆமா. because I'm very connected to my family. And அது ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்ல டு டீல் வித் ஐம் a very light hearted person, sensitive person. ஓகே can't deal with a lot of things. ஓகே ஆமா. அங்க போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முத வாரமே செட் ஆகாதுங்க அப்படின்னு வெளில வந்துருவீங்க. முத 1 hourலயே அதுல claustrophobia-வா? I have claustrophobia. You have? I have. What do you think about social media nowadays? Social media is good in a way. நம்மளுக்கு again it depends. இப்போ நான் வந்து sometimes போரா இருக்கும்போது I'll be scrolling, see what else happening around the world. Sometimes I will not go into it at all.
I will Okay. not open it at all. ஆ Yeah, that also happens because it again based on, you know, your choice, how you're taking it. And sometimes it creates a lot of FOMO as well. Social media these days. நிறைய பேருக்கு வந்து, you know, it creates because every day we are seeing something different things people are doing. நம்ம இது பண்றோம் அது பண்றோம், lot of things also ம். there. அதுவும் இருக்கு. We can take only positive, as I told, what is needed, what is necessary, ம். பாசிட்டிவா இருக்குது நம்ம எடுத்துட்டு we can move forward. Yeah, நைஸ். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன இருக்கு? there's a Telugu film coming, Ramni Kalyanam. ஆமா, அது போஸ்டர் Yeah, பார்த்தேன். It was soulful. nice. Yeah, soulful film for me. As Okay. a team we worked really hard for that film. So அந்த படத்துக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே. வாட் டு யூ திங்க் அபௌட் லவ்? ஏன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்கு சடன்லி. அப்படி எப்படி வந்துச்சு? சரி, நம்ம சோஷியல் மீடியா பத்தி பேசணும்ல. சோ ஜஸ்ட் வாட் டு யூ திங்க் அபௌட் லவ்? லவ் இது குடிமொழி படத்துல நினைக்கிறேன். அதானே? அந்த படத்துல சொல்றாங்க அதானே? லவ் அப்படி இல்ல, ஒரு பிலீவ் இருக்கும்ல, அது இருக்கா? இல்ல இந்த வேர்ல்டுல லவ் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். நீங்க இன்னைக்கு ஒர்க் பண்றீங்க, யூ ஹேவ் டு ஹாவ் அ லவ் டுவர்ட்ஸ் யுவர் ஒர்க். அதுதான் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுதுல்ல, நீங்க இது பண்ணணும் அப்படின்னு. அண்ட் அது வித்தவுட் திஸ் லவ் இந்த வேர்ல்டு ஆப்ரேட் ஆக முடியாது. பிகாஸ் இட்ஸ் a சர்வைவல் கிரவுண்ட். இங்க எல்லாமே difficult, you have to fight for it. Of course. If not you will not get it. So அதுல வந்து அந்த லவ் தான் வந்து ஒரு ஹோப் கொடுக்குது. you know, அந்த லவ் தான் what do you call, நம்மளுக்கு வந்து பாசிட்டிவிட்டி. So we should have love towards everything, I would say. Love towards the job we are doing, the people around us, and all together. Yeah, லிட்ரலி மார்க் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின் மெட்டீரியலுக்கான ஒரு தரமான படம் அமைஞ்சிருக்கு. என்ஜாய் த ஜர்னி. thank you so much. தேங்க்யூ ஸோ மச். Thank you.